நம்ம இன்ஸ்டாகிராம் எப்படி ஆக்ட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதாவது எப்படின்னா இன்னொருத்தவங்கள நம்மளை ஃபாலோ பண்ண வைக்கிறது அதோட கான்செப்ட். இது நோ ஃபேக் ஃபாலோவர். அப்படியா? அப்படித்தான். இப்போ நம்ம வீடியோ உள்ள போயிடலாம். ஏய், ஒரு கோலிக்கு 2 கோலியாச்சு. முக்கியமாக யாரும் ஒரிஜினல் யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் சோலி முடிச்சு. இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். இப்போ ஃபோனில் இருக்க க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ப்ரௌசர் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனேயும் சர்ச் பாரில் என்ன போனீங்கன்னா நான் டேக் பண்ணுறேன் இதை போடுங்க. டாப் ஃபாலோவர்னு போடுங்க. டாப் ஃபாலோவர்னு போட்டிங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. அப்புறம் கிளிக் பண்ண உடனே கொஞ்ச நாள் சுற்றிட்டு உள்ளே போயிடும். உள்ளே போனோடனே டாப் ஃபாலோவர் ஏபிகே டவுன்லோட் இருக்கும். அதை கிளிக் பண்ணுறீங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வரும். உள்ளே வந்து முதல் இடத்துல இருக்கும் பாருங்கள், டவுன்லோட் ஏபிகே ஃபைல். அதை டவுன்லோட் பண்ணிங்க. அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு மேலே கிளிக் பண்ணுங்க டவுன்லோட் ஃபைலை. கிளிக் பண்ணிங்கன்னா தயவுசெய்து வித் ராங் பட்டனை கிளிக் பண்ணா அப்புறம் என்ன ஆகும்னா சோலி முடிச்சு. அப்போ 2 நிமிஷத்துக்குள்ளே டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகிட்டதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. நான் பண்ணுற ஸ்டெப்லாம் கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்க. இப்போ இன்ஸ்டால் கொடுங்க. அப்புறம் ஓப்பன் கேட்கும். ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் பண்ண உடனேயும் உள்ளே வந்து வைரஸ் ஸ்கேன் நிறைய ஸ்கேன் காட்டும். நிறைய ஸ்கேனிங்லாம் முடிஞ்ச உடனேயும் ஆப்பில் போயிடும். ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்துருந்தோம் இதெல்லாம் ஆப்போட இன்டர்ஃபேஸ். நான் சொல்கிறத மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் உள்ளே வந்தவனையும் கோ டு த ஆப் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் சைனிங் வித் இன்ஸ்டாகிராம் அதை கொடுத்துட்டு அலோட அக்செப்ட் கொடுத்துட்டு உள்ளே வந்தீங்கன்னா இதுமாரி காட்டும். தயவுசெய்து உங்கள் ஒரிஜினல் ஐடியா போடாதீங்க. ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி போடுங்க. அப்புறம் என்ன ஆகும்னா சோலி முடிச்சு. அதனால் தயவுசெய்து ஏதாச்சும் ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி போடுங்க. நான் ஒரு ஐடி கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் அந்த ஐடியை போட்டுக்கிறேன். நானே ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணேன். இந்த ஐடி போட்டால் இந்த கீழே வந்து லோடிங் ஆகும். கொஞ்சம் லேட் ஆகும். அது வந்து 100 வரையும் லோடிங் ஆகணும். கொஞ்சம் லோடிங் ஆகும். டைம் ஆகும். கரெக்டாக கீழே லோடிங் ஆகுது. பாருங்கள் லோடிங் ஆகலைன்னா நீங்கள் பாஸ்வேர்டு தப்பாக போட்டது அதுக்கும் ஓகேவா. லோடிங் ஆகி எனக்கு முடிக்க போகுது. எனக்கு முடிஞ்சிச்சு. லோடிங் ஆன உடனேயும் முடிச்சு திரும்பி வந்து ரீஎன்ட்ரு ஆகும். ஆப் இருந்தவனையும் திரும்பி கோட்டு த ஆப் கொடுத்துட்டு இப்போ நம்ம இன்டர்ஃபேஸில் வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி போஸ்ட் போடலாம். இல்லைனா அப்படியே போஸ்ட் போடலாம். போஸ்ட் போட்டால் தான் அப்போ உங்களால் ஃபாலோவர் சேர்த்த முடியும். உங்கள் ஃபேக் ஐடியில் ஃபர்ஸ்ட்டு போடணும். புரியுதுடா. உங்கள் ஒரிஜினல் ஐடியில் போடவே போடாதீங்க. உங்கள் ஒரிஜினல் ஐடியிலே ஃபஸ்ட்டு லாகினே பண்ணாதீங்க. ஓகேவா. இப்போது அப்லோடு போஸ்ட் கொடுத்துருங்க. கொஞ்சம் லோடிங் ஆகும். லோடிங் ஆன உடனேயும் சக்ஸஸ்ன்னு காட்டி வந்துடும். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோவர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா காயின் இருக்கும். 8000 காயினுக்கு 100 ஃபாலோவர்ஸ். 1600 காயினுக்கு 2000 ஃபாலோவர்ஸ். இதுமாரி ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் போஸ்ட்டோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இப்போ நான் ஏற்றி காட்ட பாருங்கள். என்னோடய ஐடி போடுறேன். என்னோடய ஐடி போட நீங்களே பாருங்கள். ஏறுதா இல்லையா நீங்களே பாருங்கள். போடுறேன். நான் போட்டு காட்டுற பாருங்கள். பட் இது நீங்களே பாருங்கள். கொஞ்சம் லோட் ஆகிடுச்சு. படிச்சு பாருங்கள். மேலே இருக்குது என்னோடய ஐடி. அந்த ஐடி கிளிக் பண்ணுறேன். அந்த ஐடி கிளிக் பண்ண உடனே நான் ஆகுது நீங்களே பாருங்கள். அந்த ஐடி கிளிக் பண்ணுறேன்னா அந்த காயின் 800 காயினுக்கு 100 ஃபாலோவர். 1600 காயினுக்கு 200 ஃபாலோவர். ஓகேவா. நான் ஃபாலோவர் ஏற்ற மாதிரி 8000 காயின் கொடுக்குறேன். இப்போ ஃபாலோவர் அக்செப்ட் ஆகிடுச்சு. இப்போ அவங்க ஐடிக்கு போய் ஃபாலோவர் ஏறி இருப்போம். உங்களுக்கு இதுமாரி ஃபாலோவர் ஏற்றனா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஏற்றி விட்றோம். நீங்கள் போஸ்ட்டோ வியூஸும் எல்லாம் ஏற்றிக்கலாம். கமெண்ட்டோ ஏற்றிக்கலாம். அதுக்கேற்ற கிளைன் வேணும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இதுமாதிரி எரர் காட்டுச்சுன்னா என்ன பண்ணுறீங்க, மேலே இருக்கு பாருங்க ஆட் அக்கௌண்ட்டு, அதை தொடுங்க. அதை தொட்ட ஒன்று இதுமாரி டீல் ஆகின் பண்ணுங்க, உங்கள் திரும்பி வந்துடும் உங்கள் அக்கௌண்ட்டு. இந்த ஃபேக் அக்கௌண்ட்டு தயவு செய்து உங்கள் ஒரிஜினல் அக்கௌண்ட்டை போட்டுறாதீங்க. இதுமாரி நிறைய யூஸ்ஃபுல் கண்டென்ட் வரத்துக்கு மறக்காம சேனல். எல்லாருக்கும் ஒரு பாய். அடுத்த கண்டென்ட்டில் பார்ப்போம்.